ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது கொஞ்சம் பழசு தான் ரெண்டாலும் நீர்வேலி வேக்கத்திர பிள்ளையார்கிட்ட திருவிழா தேர் திருவிழாக்கள் நடந்தது. அந்த நேரம் எடுத்தது. கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் இந்த வீடியோவை உடனே போட முடியலை. உங்களுக்கு தெரியும், பிள்ளையார் ரெண்டாலே அருள். இது தானாயே தோன்றினபடியாக இந்த கோயில் சிறப்பாக இருக்குது. நீர்வேலி சந்தியில் இந்த கோயில் இருக்குது. இது என்ற குலதெய்வமும் கூட சிறந்த ஒரு கோயில். அதிண்ட சாமி தூக்குறதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பிள்ளையாரும் முருகனும் சேர்ந்து இந்த உலா வர்றதை பார்க்குறீங்க. திருவிழாக்கள் நடைபெற போது அந்த ஊரே ஒரு புனிதமாக வருமென்று சொல்லப்படுது. என்னென்னா எல்லா மக்களும் பக்தியோட தங்களோட செயற்பாடுகளை செய்ய ஒரு புனிதமான ஒரு செயற்பாடு காணப்படும். இந்த பல மக்கள் இதில் பங்கு பெற்றி இருக்கிறத பார்க்குறீங்க. அழகாக இருக்குது. ஏற்கனவே நான் போன வருஷங்கள்ல எல்லாம் இந்த கோயில் இந்த வரலாறு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதாவது அந்த நெல் மூட்டைக்கு அது அதை அந்த நெல் மூட்டையை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போமாண்டு நினைக்க அந்த நெல் மூட்டையிலேருந்து எடுக்க முடியாமல் அதில் இருந்தபடியாக அதுலேயே கர்ப்பகிரகமாக இருந்து தாந்தோன்றீஸ்வரரை கூட அருள் வாழிக்குது. இங்கே நீர்வேலி வடக்கு மக்களுக்கு ஒரு பிரதான தெய்வ வழிபாட்டாக இருக்குது இந்த கோயில். இது தேர் திருவிழா ஆண்டு எடுக்கப்பட்டது. இந்த காட்சி வசந்த மண்டப பூசை இதுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்தது. ஓம் டிவி நேரடி ஒளிபரப்பில் இந்த கோயில் நேரடி ஒளிபரப்பில் காட்டப்பட்டது. 8ஆம் மாதம் 10ஆம் தேதி அப்படி இது நடைபெற்றது. பாருங்க, ஆக்கள் தீச்சட்டி அதுகள் எடுத்து தங்களோட காணிக்கையை நிறைவேற்றின. பிரதான குருக்கள் புடசூழ தெய்வம் உலா வெற்றதை பார்ப்பீங்க. அண்டு திருவிழா நேரம் எடுத்தது. இது தேர் திருவிழான்றது பொதுவேல அதாவது நல்ல பூவிட குறிப்பிட்டாரு. அதான் அந்த திருமணமானவர்கள் தேர் திருவிழா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது இதுக்காக. அடுத்த நாள் தீர்த்தோற்சவம் நடைபெறும். அது அவரை குளிர்விக்க அவருக்காண்டி செயற்பட்டது. அதாவது முதல் நாள் போர் இதுகள் செய்த அவர் பெரிய அந்த தன்னை கோபங்களை வெளிப்படுத்துகிறதா இருப்பார். அடுத்த நாள் அவரை சாந்திப்படுத்துகிற ஆண்டு பின்னேரமே பச்சை சாத்திர நிகழ்வு இருக்கும். இதில் இறைவன் எங்களோட இந்த கோயிலை வலம் பெற்றதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனையோ பேர் தீச்சட்டி எடுத்து கொண்டிருக்கிறதையும் பார்க்குறீங்க. மேள கச்சேரி நல்லா நடந்துச்சு. மேள கச்சேரி, நாதஸ்வர கச்சேரிகள் நடந்தது. பலட்ட கையில் ஃபோனுகள் இருக்குது. எல்லாம்
எத்தனையோ பேர் அதை வீடியோ எடுத்ததையும் பார்க்குறீங்க. ஒரே அந்த தேர்திருவிழா ஆண்டு கூட மேள கச்சேரி நடைபெற்றதை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இதை பார்க்குறவங்க அனைவருக்கும் நல்லது ஆரோக்கியம் எல்லாம் வல்ல இறைவன் அருள் கிடைக்க வேணுமென்னா நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீர்வேலி மக்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ வெளியில் வந்துட்டேன். தேங்காயெல்லாம் உடைச்சிட்டான். தேர் இழுக்கப்படுறது. இங்கே சிறப்பம்சம் முருகன் அமர்ந்திருக்கிற ஒரு சின்ன தேரை பெண்கள் எழுப்பினம். பிள்ளையார் தேரை ஆண்கள் இருக்கிறதையும் பார்ப்பீங்கள். அது பெரிய தேராக இருக்கும். இனி நல்லூர் தேர் திருவிழா நடக்க போதும். அது முடிஞ்ச வரை நான் எடுக்க பார்க்குறேன். 2 தேரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வண்ண வண்ண சாரிகள் எடுத்து மிக அழகாக இருக்குது. இந்த ஒவ்வொரு வருஷமும் நான் தேர் திருவிழா காட்சிகளை இந்த சேனலில் போட்டுருக்கிறேன், பார்க்கலாம். இதுதான் அந்த மேள கச்சேரியும் நாதேஸ்வரா இன்னொரு விழாக்கெல்லாம் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பா.